கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்கு பயன்படுத்துற ஒரு நிறம் பச்சை. யூரோப்ல காணப்படுற ஐவி, மிசிட்டோல், ஹாலி போன்ற மரங்கள் எப்பயுமே பச்சையா இருக்கும். இந்த மரத்தோடைய கிளைகளை பெரிய கட்டடங்களை அலங்கரிக்கிறதுக்காக குளிர்காலத்துல பயன்படுத்துவாங்க. அந்த மரக்கிளைகளை பார்க்கும்போது சீக்கிரத்துல நமக்கு வசந்த காலம் வரும், எப்பயுமே குளிர்காலம், இந்த நடுக்கம் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்குமா. ரோமர்கள் எப்போதும் பச்சையா இருக்கக்கூடிய மரக்கிளைகளை ஜனவரி மாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசா கொடுத்துக்குவாங்களாம். இது நல்ல யோகத்தோட ஒரு சின்னமா இருக்குது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஆதி எகிப்தியர்கள் அவங்களுடைய கொண்டாட்டங்கள்ல, குளிர்கால கொண்டாட்டங்கள்ல பச்சையா இருக்கக்கூடிய மரக்கிளைகளை கொண்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ள அலங்காரம் பண்ணுவாங்களாம். இடைக்காலகட்டத்துல யூரோப்ல பல இடங்கள்ல கிறிஸ்மஸ் காலத்துல கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா ஏதேன் தோட்டத்து நாடகத்தை நடிச்சு காட்டுவாங்க. அந்த நேரத்துல அவங்க ஏதேன்ல இருந்த ஜீவ விருட்சத்தின் மரமா பைன் மரங்களுடைய கிளைகளை பயன்படுத்துவாங்க. அதுல ஒரு ஆப்பிள கயிறால கட்டி வச்சு அத ஜீவ விருட்சத்தின் மரம் அப்படின்னு நடிப்பாங்க. இந்த நாடகம் எதுக்கு அப்படின்னா, வேதத்தை பலரால அந்த காலத்துல வாசிக்க முடியாது. அதனால நாடகங்கள் மூலமா வேதத்துல நடந்ததை அவங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. இதுல பயன்படுத்தப்பட்ட பைன் மரம் தான் இன்ன வரைக்கும் கிறிஸ்மஸ் அலங்காரத்தோடைய ஒரு பொருளா இருக்குது. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுனால்தான் கிறிஸ்மஸையும் பச்சை நிறத்தையும் நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம். கிறிஸ்மஸ்க்கு பயன்படுத்துற ஒரு நிறம் பச்சை.